முதல்ல ராமராஜ்யம்னா என்ன? அந்த ராமராஜ்யத்தில் அவ்வளோ மக்கள் சுபிட்சமாக இருந்தாங்களா? அதை பற்றி கொஞ்சம் பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு கதை புஸ்தகம். இதை சொல்கிறதுனால மக்கள் எவ்வளோ கொந்தளிப்பாங்க தெரியுமா? கொந்தளிக்கலனாலும் உண்மை தானே. ஆமாம், ஏன்னா ராமன் கதை அப்படிங்கிறது, ராமாயணம் அப்படிங்கிறது வந்துட்டு உண்மையிலே நடந்த ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதைன்னு தானே சொல்கிறாங்க. அது ஒரு ராமன் சீதையை ராவணன் கடத்திட்டு போயிட்டான். இவர் போய் படையெடுத்து ராவணனை கொண்டுட்டு சீதையை காப்பாற்றுறாரு. காப்பாற்றிட்டு சீதையை பார்த்து ராமர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? சும்மா ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. என்னம்மா எப்படி இருக்கியா, பத்திரமா இருக்கியா, சேஃபாக இருந்தியா, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அவர் அப்படி கேட்கல. நான் வந்தது உன்னை காப்பாற்றுறதுக்காக வந்தேன்னு நீ நினச்சியா? அயோத்தியோட நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களா சார்? ராமெல்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு. ராமர் நான்வெஜ் சாப்பிடுவார். அதுவும் நல்ல நெருப்பில் வாட்டின மாட்டுக்கறியை தேனில் முக்கி சாப்பிடுவார். தான் பொண்டாட்டிக்கும் ஊட்டுவார்னு நான் எழுது. யாரால் கொல்லப்படுகிறான்? ராமரால் கொல்லப்படுகிறான். அப்போ ராமராஜ்யத்தில் என்ன நடந்திருக்கு? பார்ப்பனர்களின் உயர்வுக்கும் சொகுசான வாழ்க்கைக்காக ராஜா வேலை செஞ்சிருக்காரு. ஐயா, நான் வேற மாதிரி படித்தேனே எங்க ஐயா. சமூக நீதி சமத்துவம் எல்லாம் அப்போவே ராமராஜ்யத்தில் வந்து இருந்தது. மக்கள் எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படிலாம் இருந்துச்சு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர் திரு கிருஷ்ணவேல் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பாஜகவனே எடுத்துப்போம் வந்தாங்கன்னா ராமராஜ்யம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பெருமளவில் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. எனக்கு தெரிய வேண்டியது, முதல்ல ராமராஜ்யம்னா என்ன? அந்த ராமராஜ்யத்தில் அவ்வளோ மக்கள் சுபிட்சமாக இருந்தாங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ராமராஜ்யம் அப்படின்ற கான்செப்டே வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்யாவை சேர்ந்த ஒரு மந்திரவாதி பொம்பளை. அவங்க ஆக்சுவலாக மந்திரவாதின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறவங்க. அவங்க தான் வந்து முதல்ல இந்த கதைகள்லாம் ஆரம்பிச்சது. இந்து மதத்தில் வந்து எல்லாமே இருக்குது, வேதத்தில் எல்லாமே இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவங்க தான் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போலந்து நாட்டை சேர்ந்தவர், இல்லை போலந்து நாட்டில் வளர்ந்தவர், ரஷ்யாவில் இருந்தவர். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க சித்தப்பா கூட போலண்டில் இருக்கார். அதன் பிறகு இந்த மாதிரி ஒரு வேலையை ஆரம்பித்து ஐரோப்பா ஃபுல்லாக சுற்றுறாங்க. அப்புறம் அமெரிக்கா போகிறாங்க. கடைசியாக இந்தியாவுக்கே வந்துடுறாங்க. இந்தியாவில் இப்போ கூட அடையாறில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தியாசபிக்கல் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது. அது ஏதோ பெரிய ஆன்மீக இடம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஆசிரமம். அது ஆமாம், சாமியார் ஆசிரமம் தான் அது. அது ரொம்ப பழசுன்றதுனால அதை வந்து வேறு மாதிரி அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இங்கிலீஷில் பேர் இருக்குல்ல, தியாசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு. அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அப்படி இல்லாமல் ஆசிரமம் அப்படி இப்படின்னு வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போது அந்த லண்டனில் இருந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனில் காந்தியும் மெம்பராக இருக்கார். அப்போ காந்தி வந்து அங்கே இருந்தப்போ அந்த மேடம் பெலாவட்ஸ்கியோட தாக்கத்தோடு தான் இந்தியாவுக்கு வர்றார். இந்தியாவுக்கு வரும்போது அவர் ஆப்பிரிக்காவில் போய் முதல்ல ஒரு போராட்டம் பண்ணி அந்த போராட்டத்தில் ஜெயிச்சாச்சுன்னொடனே அது ஒரு பெரிய பேச்சாக மாறிடுது. ஏன்னா அதுவரை பிரிட்டிஷை வந்து யாரும் அதிகாரம் பண்ண முடியாது, அவங்க சொல்கிறது தான் ரூல், அவங்கள எதிர்த்து யாரும் பேச முடியாது, அவங்க என்ன சொன்னாலும் அதுதான் கடைசி சட்டம்னு இருக்கும்போது அந்த சட்டத்தை எதிர்த்து ஒருத்தர் போராடி அந்த சட்டத்தை மாற்ற வைக்க முடிஞ்சுது, அவர் தான் காந்தி அப்படின்னோடனே அது ரொம்ப ஃபேமஸ் ஆகுது, உலகம் பூரா பரவுது. ஏன்னா அது வரை எல்லோரும் என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா பிரிட்டிஷை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நம்புகிறாங்க. அப்போ ஒருத்தர் மாற்றி காமிச்சிட்டாருன்னொடனே அவருக்கு நல்ல பேர் வருது. அப்போ இவர் இங்கே வந்தப்போ மக்களை எப்படி ஒன்றிணைப்பது அப்படின்னு பார்த்தா எல்லாம் வேறு வேறு ஜாதியில் இருக்காங்க, யாரும் ஒன்றா சேர மாட்டுறாங்க. அப்போது பழக்க வழக்கங்கள் எல்லாருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கணுன்னே தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த கற்பனை கதாபாத்திரங்களாகிய கிருஷ்ணர் ராமர் ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்துக்கிறார். கிருஷ்ணர் இந்த பகவத்கீதையும் ராமர் சொன்ன ராமராஜ்யம் அப்படின்னு நம்ம இந்தியாவில் உருவாக்கணும். அந்த ராமராஜ்யம் எப்படி இருக்கணும்னா கிராமராஜ்யமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். கிராமராஜ்யம்னா எப்படின்னா, ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்து மக்களின் எல்லா தேவைகளும் அந்த கிராமத்திலே கிடைக்கணும். துணி வாங்கிறதுக்காக கூட பக்கத்து ஊருக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. அப்படி அங்கேயே துணி நெய்கிற மாதிரி இருக்கணும், அங்கேயே விவசாயம் பண்ணி அது இந்த விஷயங்களை மட்டுமே அவங்களே பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இது கேட்கும்போது நல்லா இருக்க, ஒரு கிராமத்தை விட்டு யாருமே வெளியே வர வேண்டிய அவசியமே இல்லைன்னா நல்லா இருக்க அப்படின்னு.
ஆனால் அது யாருக்கு வசதியாக இருக்கும்னா அந்த கிராமத்தில் இருக்க பண்ணையாருக்கு தான் வசதியாக இருக்கும். கரெக்டாக? ஏழை எளிய மக்கள் சாதியால் பிரிஞ்சிருப்பாங்க. எந்த சாதியும் இன்னொரு சாதியோட ஒட்டாது. யாரும் சாதிய பிடிகள்லேருந்தே வெளியே வர முடியாது. அதைத்தான் காந்தி கிராமராஜ்யம் ராமராஜ்யம்னு சொன்னார். அதை காங்கிரஸ் கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க விட்டுட்டாங்க. பிஜேபி இந்துத்துவா பேசுகிறோன்னே பிஜேபி அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ ராமராஜ்யம் எப்படி இருந்தது, இல்லை ராமராஜ்யம் என்னவாக இருந்தது அப்படின்னா அந்த கதையிலேருந்தே நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, ராமாயணம் என்பது நடந்த சம்பவம் கிடையாது. சரியா? அது புராணமும் கிடையாது. புராணம்ன்றது கடவுள் அந்த அசுரனை கொண்டார், இந்த அசுரனை கொண்டாருலாம் வரும். அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள புராணமும் கிடையாது. இது கதை புஸ்தகம். தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு கதை புஸ்தகம். இதை சொல்கிறதுனால மக்கள் எவ்வளோ கொந்தளிப்பாங்க தெரியுமா? கொந்தளிக்கலனாலும் உண்மை தானே. ஆமாம், ஏன்னா ராமன் கதை அப்படிங்கிறது, ராமாயணம் அப்படிங்கிறது உண்மையிலே நடந்தது. ராமன் கதைன்னு தானே அவங்களே சொல்கிறாங்க. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதைன்னு தானே சொல்கிறாங்க. அது ஒரு ராமனின் வரலாறுன்னு சொல்லலையே. ஆமாம், பெருமாளுடைய ஒரு அவதாரமாக பார்க்குறாங்க அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. அது சொல்கிறது ராமனின் வரலாறுன்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை. ஜெகம் புகழும் புண்ணிய வரலாறு ராமனின் வரலாறுன்னு யாராவது சொல்கிறாங்களா? ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதை. கதைன்னா அவங்களே தான் ஒத்துக்கிறாங்களா? அப்புறம் என்ன நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். சர்க்கார் படம் மாதிரி இது ஒரு கதை, அவ்வளோதான் கதை. சரியா? சர்க்கார் படம் இப்போ ஃபிலிம் இருக்கிறதுனால ஃபிலிமில் எடுத்தாங்க, டிஜிட்டலில் எடுக்கிறாங்க. அந்த காலத்தில் படம் எடுக்க தெரியாதுன்றதுனால அதை எழுதி வச்சாங்க, அவ்வளோதான் விஷயம். சரியா? அந்த கதையில் சொல்லப்பட்ட மாதிரியே பார்த்தோம்னா ராமர் ஒரு ஹீரோவா அப்படின்னு கேட்டால் ஆமாம், ஹீரோ தான். எப்படிப்பட்ட ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராஜிக் ஹீரோ அப்படிம்பாங்க. அவல வீரன். வாழ்க்கை முழுக்க எப்போவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தவன். வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நிம்மதியாக வாழ்ந்தது கிடையாது. சரியா? பிறந்ததுலேருந்து அங்கே அந்த காட்டுக்கு போய் இந்த காட்டுக்கு போனால் அவங்க அப்பா அனுப்பிச்சி விட்டாருன்னு போனாங்க. அப்புறமா திரும்ப 14 வருஷம் போனால் பொண்டாட்டி ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் திரும்ப இங்கேருந்து போய் அங்கே மீட்டு ஊருக்கு வந்துடுறார். 14 வருஷம் கழித்து ராமர் ஆட்சி செஞ்சார்ல, அதுதான் ராமராஜ்யம். இவர் 14 வருஷம் காட்டில் இருக்கும்போது பரதன் ஆட்சி செஞ்ச காலத்தை நீங்கள் ராமராஜ்யம்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அப்போ ராமர் அங்கே இல்லை. சரி, ராமர் இருக்கும்போது ராமராஜ்யத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. என்னன்னா, ஒரு பார்ப்பனர் ஒரு நாள் ஒவ்வொன்றும் கத்திக்கிட்டு அழுதுட்டு வர்றாரு ராமர்கிட்ட. ராமர் ஒரு பார்ப்பனர் அழுகுறாருன்னொன்னே, ஏன் அழுகுறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு. என் பையன் செத்துட்டான் அப்படின்றார். சரி, என்னாச்சுன்னா, இல்லை யாரோ ஒரு சூத்திரன் வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை மீறி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த பாவம் தான் தாக்கி என் மகன் இறந்துட்டான், நீங்கள் அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்றார். உடனே ராமர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ராஜ்யத்தோட மேற்கு பகுதி ஃபுல்லாக போய் பார்க்குறாரு, அங்கே எதுவும் தெரியல. அப்புறம் வடக்கு பகுதியெலாம் போய் பார்க்குறாரு, எதுவும் தெரியல. அப்புறம் கிழக்கு பகுதியெலாம் போய் பார்க்குறாரு, ஒன்றும் தெரியல. அதன் பிறகு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து தெற்கு போய் நோக்கி வர்றாரு. எப்போவுமே தெற்குனாலே பாஜக இறஞ்சில்ற மாதிரி தானே. ஆமாம். அப்போ ராமர் தெற்குக்கு வர்றார். தெற்குக்கு பார்த்தா ஒருத்தன் தலைகீழ ஒரு மரத்தில் தொங்கிட்டு இருக்கான். உடனே அவனை போய் பார்த்து, யார்ப்பா நீ, ஏன்ப்பா இப்படி தலைகீழ மரத்தில் தொங்குற அப்படின்னு. உடனே அவன், ஐயா என் பேர் சம்பூகன். நான் சூத்திரன், அதனால் எனக்கு யாரும் வேதம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் வேதம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், வேதம் படித்து சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கேட்டால் நீ சூத்திரன், படிக்கக்கூடாதுன்ட்டாங்க. சரி, அப்போ நம்ம தவம் இருந்து நேராக சொர்க்கத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி தான் அப்படி தலைகீழ தொங்கி தவம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். சொன்னோடனே ராமர் என்ன பண்ணுறாரு, நீ சூத்திரனாக இருந்துட்டு சொர்க்கத்துக்கு போகணுன்னு நினச்சதே முதல்ல தப்பு, படிக்கணும்னு நினச்சது அதை விட தப்பு, தவம் பண்ணுறது அதை விட எல்லாத்துக்கும் மேலே பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி வாள் எடுத்து வெட்டி கொன்னுடுறாரு அவனை. அவன் ஏன் கொல்லப்படுகிறான், சூத்திரன் அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக கொல்லப்படுகிறான். யாரால் கொல்லப்படுகிறான், ராமரால் கொல்லப்படுகிறான். அப்போ ராமராஜ்யத்தில் என்ன நடந்திருக்கு, பார்ப்பனர்களின் உயர்வுக்கும் சொகுசான வாழ்க்கைக்காக ராஜா வேலை செஞ்சுருக்கிறார்.
ஐயோ நான் வேற மாதிரி படிச்சேனே எங்க ஐயா. சமூக நீதி சமத்துவம் எல்லாம் அப்பவே ராமராஜ்யத்துல வந்து இருந்தது, மக்கள் எல்லாரும் ஈக்குவலா இருக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க, அப்படிலாம் இருந்துச்சு. அப்படி நான் படித்த ராமாயணத்தில் தான் இந்த சம்பவம் வருது. சரி. என்ன நடந்திருக்கு, ஒரு பார்ப்பனர் ம். வந்து யாரோ ஒரு சூத்திரன் வேதம் படிக்கிறான், அதனால என் புள்ள செத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ராஜ்யம் பூரா சுற்றி அந்த சூத்திரன் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி வெட்டுறாரு. அவன்கிட்ட சண்டையெல்லாம் போடலை. ராவணன் கூட சண்டை போட்ட மாதிரிலாம் சண்டை போட்டு ஜெயிக்கலாம் இல்லை. சும்மா நிராயுத பாணியாக மரத்தில் தலைகளில் தொங்கிட்டு இருக்க ஒருத்தனை வாளால் வெட்டி கொல்றாரு. இதுதான் நீதி, இதுதான் வேதம் சொல்லியிருக்கிற விஷயம். ஒரு சூத்திரன் படிக்கக்கூடாது, ஒரு சூத்திரன் சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசைப்படக்கூடாது, ஒரு சூத்திரன் தவம் செய்யக்கூடாது, இந்த 3 தப்பையும் நீ செஞ்சுருக்க அப்படின்னு ஒரு சாதாரண மனுஷனை வெட்டி கொள்றாரு. அவன் என்ன தப்பு செஞ்சான் சொல்லுங்கள்? படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அது மட்டும்தான். அதுக்கு அவனை வெட்டி கொண்டுட்டாரு ராஜா. இதுதான் ராமராஜ்யத்தில் நாட்டில் நடந்த விஷயம். சரி, நாட்டுக்கு தான் கேடுன்னு வச்சுப்போம். அட்லீஸ்ட் அவர் வீடாவது நிம்மதியாக இருந்ததா? ராமராஜ்யம் நாட்டுக்கு நல்லதா வீட்டுக்கு நல்லதான்னு 2 விஷயமும் பார்ப்போமே. அப்போ ராமராஜ்யத்தில் ராமர் நாட்டு மக்களை எப்படி ட்ரீட் பண்ணாருன்னு பார்த்தோம்னா அப்படி ட்ரீட் பண்ணுறது கன்றாவியாக இருக்குது. சரி, வீட்டில் அவர் எப்படி இருந்தாருன்னு பார்த்து அதே மாதிரி நம்மளாவது வீட்டில் நடந்துக்கலாம்ல. ஆமாம். அப்போ நாட்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்தா வீட்டில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். சீதையை ராவணன் கடத்திட்டு போயிட்டான். இவர் போய் படையெடுத்து ராவணனை கொண்டுட்டு சீதையை காப்பாற்றுறாரு. காப்பாற்றிட்டு சீதையை பார்த்து ராமர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? என்னவா இருக்கும்? சும்மா ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. என்னம்மா எப்படி இருக்க, பத்திரமா இருக்கியா, சேஃபாக இருந்தியா, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அவர் அப்படி கேட்கல. நான் வந்தது உன்னை காப்பாற்றுறதுக்காக வந்தேன்னு நீ நினச்சியா? அயோத்தியோட மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் வந்தேன். உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் கஷ்டப்பட்டவ மாதிரி தெரியலையே, நல்லா தின்னுட்டு எருவு மாடு மாதிரி தானே இருக்க, கொஞ்சம் கூட மெலிஞ்ச மாதிரியே இல்லையே. இந்த வார்த்தை எல்லாம் நிஜமாவே சொல்லியிருக்காரு. கம்பர் எழுதியிருக்காரு. கொஞ்சம் கூட மெலிஞ்ச மாதிரியே தெரியல, கணவனை பிரிந்தவளோட சோகமே உன் கண்ணில் தெரியல, பசியில் சாப்பிடாம பசியில் கிடந்த மாதிரியும் தெரியல, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாக தான் இருக்கிற. இதுதான் சொன்னார். முதல் வார்த்தை சீதைகிட்ட சொன்ன வார்த்தை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்தவனோட அரண்மனையில் இத்தனை நாள் நீ உயிரோடு இருந்ததே முதல்ல தப்பு, நீ கற்பில் பிறண்டு விட்டாய். அந்த மாதிரி எவ்வளோ காண்டாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நீ உன் கற்பை நிரூபிக்கணும்னா தீ குளிச்சு நிரூபிச்சு காட்டுன்றாரு. அதுக்கப்புறம் தீ குளிச்சாச்சு. சரின்னு வான ஊருக்கு கூட்டு போயிட்டார். போய் ஊரில் இருக்காங்க, அரண்மனைக்கு போயாச்சு, ராஜ்யம் தொடங்கியாச்சு. அதுக்கு பிறகு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்பி நகர்வலம் போகிறார். ராத்திரியில் மாறு வேஷத்தில் போய் ஊரில் மக்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக போவாங்க. அந்த காலத்தில் மன்னர்கள் போவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி போகும்போது பார்த்தா ஒரு வீட்டில் புருஷனும் பொண்டாட்டியும் பெருசு ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன சண்டைன்னு பார்ப்போன்னு ஒளிஞ்சு நின்று கேட்குறாரு. அப்போ அந்த பொம்பளை சொல்கிறாங்க, எதுக்கே இப்போ சும்மா சும்மா கத்திக்கிட்டு இருக்க, இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு. உடனே கேட்குறேன், புருஷங்காரன் சொல்ல, ஏன்ட்ட சொல்லாமல் நீ எப்படி போவ அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணை டீ சொல்கிறாங்க, எங்கேயா போனேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு தானே போனேன், அதுவும் பக்கத்து ஊருக்கா போனேன், பக்கத்து தெருவில் தான் இருக்குது, நான் கிளம்பும்போது உன்னை காணும், நீ துணி துவைக்கிறதுக்கு ஆற்றுக்கு போயிட்ட, நேரமாகுதுன்னு சொல்லிட்டு போய் எங்கள் அப்பாவுக்கு அதை அந்த செஞ்ச சாப்பாடை கொடுத்துட்டு திரும்பி வந்தேன். அதுக்குள்ளே நீ வந்துட்ட, இப்போ வந்துட்டு என்கிட்ட சொல்லாமல் எப்படி போவேன்னு கத்துற. சொல்லாமல் எங்கேயா போனேன், பக்கத்து ஊருக்கா போயிட்டேன், இல்லை வேறு யார் வீட்டுக்குமா போனேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு தானேயா போனேன் அப்படின்னு. அப்பா வீடாக இருந்தால் என்ன, ஆட்டுக்குட்டி வீடாக இருந்தா என்ன, புருஷன்ட்ட சொல்லாமல் எப்படி பொண்டாட்டி வெளியே போகலாம், என்ன ராமர்னு நினச்சியா, வீட்டை விட்டு வெளில போன பொண்டாட்டியை மறுபடியும் சேர்த்துக்கிறதுக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை கேட்ட உடனே அவர் வந்தவர் என்ன பண்ணுறாரு, கூட லக்ஷ்மணனும் வரான். வந்து கூப்பிட்டு, நீ என்ன பண்ணு, உங்கள் அண்ணியை வண்டியில் ஏற்றி அப்படியே காட்டுக்கு போய் காட்டுக்கு நடுவில் விட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டார். லக்ஷ்மணனும் அதே மாதிரி அண்ணன் சொல்கிறத செஞ்சார். ரொம்ப நல்லவன்.
அப்போது சீதை நிறை மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. ம். சரியா? அப்போ கேட்குறாரு, தம்பி ஏன்ப்பா இப்படி நடுக்காட்டில் விட்டு போறீங்கன்னா, இல்லைங்க நீ அண்ணா தான் இது மாதிரி செய்ய சொன்னார், அதனால கொண்டாந்து விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார். நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு மாற்றிக்க ட்ரெஸ் கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, அடர்ந்த காடு, கொண்டு போய் ராத்திரி நேரத்தில் அங்கே விட்டு வந்துட்டாங்க. அப்போ அங்கே இருந்த முனிவர் தான் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு அடைக்கலம் கொடுக்குறாரு. அப்புறம் அவங்களுக்கு குழந்தையெல்லாம் இப்போ ரெட்டை குழந்தை பிறகுது, லவன் குஷன் அப்படின்னு 2 குழந்தைங்க பிறகுது, அவங்களும் வளர்கிறாங்க. இப்படி வளர்ந்துட்டு இருக்கிறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ராமர் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. அஸ்வமேத யாகம்னா 2 விதமாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து குதிரையை வெட்டி போட்டு ஒரு யாகம் ஒன்று பண்ணுவாங்க. இன்னொரு யாகம் என்ன பண்ணுவாங்கன்னா, குதிரையை கடைசியாக வெட்டுவாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குதிரையை வந்து முதுகில் அந்த நாட்டு ராஜாவோட கொடியை நட்டு வச்சு அந்த குதிரையை அமுச்சு விட்ருவாங்க. பின்னாடியே ஒரு படை போகும். இந்த குதிரை தான் இஷ்டம் போல் எங்கெல்லாம் போகணுன்னு தோணுதோ அந்த நாட்டுக்குள்ளெல்லாம் போகும். அப்படி ஒரு ஒரு நாட்டுக்குள்ளே போகும்போது அந்த குதிரை வந்துச்சுன்னு பார்த்து அந்த மன்னர் வந்து அந்த குதிரையை பிடிச்சி கட்டி போட்டாருன்னா அந்த மன்னர் கூட சண்டை போடணும் இவங்க. அப்படி இல்லாமல் அந்த குதிரையை வரவேற்று அதுக்கு மரியாதையெல்லாம் செஞ்சாருன்னா அந்த ராஜா வந்து இந்த குதிரையை அனுப்பின ராஜாவுக்கு அடிமையாக கப்பம் கட்டுவதற்கு ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம், சண்டை வேணாம் அப்படின்னு. ஸோ இப்படியே அந்த குதிரை வந்து பல நாடுகளை சுற்றிட்டு அப்படியே வருது, காட்டுக்குள்ளே போயிடுது. திடீர்னு காட்டுக்குள்ளே இங்கே லவன் குஷன் இருக்கிற ஏரியாவுக்குள்ளே வருது. வந்தவுடனே அவங்க இந்த பசங்க 2 பேரும் சேர்ந்து குதிரையை கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டோடனே லக்ஷ்மணன் வந்து, இப்போ சின்ன பசங்க ஏன்ப்பா விளையாடிட்டு இருக்கீங்க, இது யாக குதிரை, இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ரூல்ஸ் என்னென்னு, நான் கட்டி போட்டால் நீ என்கிட்ட சண்டைக்கு வரணும், முடிஞ்சால் சண்டை போட்டு குதிரையை மீட்டு அப்படின்னாங்க. ஆனால் லக்ஷ்மணனுக்கு கோபம் ஆகிடுது. முதல்ல சொல்லி பார்க்குறாங்க, கேட்கலன்னு கோபமாகி சண்டை ஆரம்பிச்சிது. சண்டையில் லக்ஷ்மணனை அடித்து போட்டுருவாரு அந்த பசங்க 2 பேரும். லக்ஷ்மணன் மயக்கமாயிட்டான்னு தெரிஞ்சோடனே அங்கேருந்து ராமரே கிளம்பி வர்றார். வந்து அவர் ராமரே வந்துட்டாருன்னொடனே அந்த முனிவர் வந்து சீதையை கூப்பிட்டு, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டையாயிரும், நீ போய் சொல்லு அது அவங்க உள்ளதா அப்படின்னு சொல்லுன்னு சொன்னோடனே அவங்களும் போகிறாங்க. போயிட்டு இது மாதிரி இது நம்ம பசங்க தான், காட்டில் தான் பிறந்தாங்க, காட்டிலே வளர்கிறாங்க, உங்கள் பிள்ளைங்க தான் ஏன் சண்டை போகிறீங்கன்னு அவருக்கும் மகிழ்ச்சி ஆகிட்டார். மகிழ்ச்சி ஆகிட்டு சரிம்மா அப்போ பசங்களாம் வந்துட்டாங்க, வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி போகலான்ட்டு போகலான்னா திரும்ப என்ன சொல்கிறார், போகலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொன்று, நீ தீ குளித்தது இலங்கையில் தான் தீ குளித்தா, இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியாது, அதனால் உன் பெருமை தெரியணும், அதனால் இன்னொரு வாட்டி தீ குளி அப்படின்னு. அந்த அம்மா கடுப்பாயிடுச்சு, போயா நீயும் வெண்ணையும் அப்படின்னு சொல்லிட்டு பூமாதேவி எங்கள் பெத்த ஆத்தா என்னை வந்து கூட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே பூமி 2ஆக பிளந்து பூமாதேவி வந்து சீதையை கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டாங்க. உடனே இதை பார்த்தோடனே என் பொண்டாட்டி போயிட்டா அப்படின்னு சோகத்தில் பக்கத்தில் இருந்த சரையு நதியில் குதிச்சு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார் ராமர். அதிர்ச்சியாக தான் இருக்கு. ஆனால் உண்மையாலே ஏன்னா ராமன் கதை, ராமராஜ்யம் அப்படிலாம் நம்ம பேசும்போது ஒரு பெரிய லெவலில் வந்து இமேஜின் பண்ணி வச்சுருப்போம். அதனுடைய இன்னொரு பக்கம் இல்லை, நானா இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அதில் ராமாயணத்தில் என்ன எழுதியிருக்கோ அதை தான் நான் சொல்கிறேன். அது ஒரிஜினல் வெர்ஷன். ஆமாம், ராமாயணத்தில் என்ன எழுதியிருக்கோ அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்னது பூராமே ராமாயணத்தில் என்ன இருந்ததோ அதுதான் நான் சொல்லியிருக்கேன். சரியா? எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க, மானை தேடி போனார் ராமர். எதுக்கு போனார்? மானை வேட்டையாடி சாப்பிட போனார். இல்லை நம்ம இந்த தமிழ் சினிமாலாம் இந்த ஒரு லூசு ஹீரோயின்லாம் வருமே, கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு ஆடை மாடெல்லாம் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா, அது மாதிரி கொஞ்சறதுக்காக இவர் போய் மானை பிடிச்சிட்டு வர சொன்னாங்க சீதை. கறி வச்சு திங்கிறதுக்கு தான். நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கல்ல சார், ராமெல்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டார். ராமர் நான்வெஜ் சாப்பிடுவார், அதுவும் நல்ல நெருப்பில் வாட்டின மாட்டுக்கறியை தேனில் முக்கி சாப்பிடுவார், தான் பொண்டாட்டிக்கும் ஊட்டுவார்னு நான் எழுதலை, வால்மீகி எழுதி வச்சிருக்காரு. வால்மீகி தான் எழுதியிருக்காரு, நான் எழுதலை. ராமாயணத்தை எழுதுனது வால்மீகி, அவர் தான் எழுதியிருக்கிறாரு. எப்போ காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள சீனில் வரும். கல்யாண புதுசில் மனைவி மீது அன்போடு சுட்ட மாட்டுக்கறியை தேனில் முக்கி ஊட்டுவார், மனைவி கூட்டுவார் அப்படின்னு சொல்லி வால்மீகி தான் எழுதியிருக்காரு. சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தார், ரைட்டு. காட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணார், கொஞ்சம் கூட ஒரு டீசன்சி இல்லாமல் நடந்துக்கிட்டார். என்ன பண்ணுறாரு, ஒரு பொண்ணு வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும், இல்லைம்மா சாரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு முடிஞ்சுதா
அதை விட்டு அந்த பொண்ணை பிடிச்சி மூக்க இருக்கிறது தான் டீசெண்டான ஒரு ஆம்பளை செய்கிற வேலையா? அவ்வளோ ஒரு பதிவிரதை, நான் வந்து அவ்வளோ தர்ம பத்தினி அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காரு. மனைவியை தவிர வேறு யாரையும் நான் பார்க்க மாட்டேன். நீ பார்க்க மாட்டேன்னு சொன்ன வேற ஓகே, அதுக்கு அவங்க அந்த பொண்ணை பிடிச்சி மூக்க இருப்பீங்களா? அப்போது அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒரு காட்டு மிராண்டித்தனமான நடவடிக்கையில் தான் ஈடுபட்டிருக்காரு. பெண்கள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு பேசிக் மரியாதை கூட தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கிறார். ஒரு பொண்ணு வந்து ப்ரொப்போஸ் பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது. அப்படி ப்ரொப்போஸ் பண்ணால் டீசெண்டாக மறுக்கணும். இல்லை சாரி தப்பு அது, ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சுது. அதை விட்டுட்டு என்னை பார்த்து நீ எப்படி ஐ லவ் யூ சொல்லுவேன், நான் மூக்கு அறுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி போனால் இது என்ன விஷயத்துக்கு சேர்த்துக்கலாம்? இந்த தனுஷ் சிம்புலாம் நடிக்கிறாங்களே, எவடா ஒன்றா பெத்தாவன் அந்த மாதிரி தானே இருக்குது. அடிடா ஆகலை, உதடா ஆகலை, அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருக்காரு. கரெக்டாக? ஸோ மொத்தத்தில் ராமர்னு நீங்கள்லாம் சொல்கிற கேரக்டர் எதுவுமே ராமரோட கேரக்டர் கிடையாது. ராமரோட கேரக்டர் என்னென்னு வால்மீகி எழுதியிருக்கிறது இதை தான் எழுதியிருக்காரு. ஸோ மனிதனாக பிறந்தா வந்துட்டு இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணும், அது கடவுளுக்கும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாமா? அப்படிலாம் கிடையாதுமா. அவருக்கு வந்த கஷ்டம் பூரா அவராக இழுத்து விட்டுக்கிட்டது. சூர்பனகை எதுக்கு போய் மூக்க இருக்கிறாரு? அதனால தானே ராவணன் வரான். இல்லைன்னா அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். முடிஞ்சு போச்சு. இல்லை, சிம்பிள் மேட்ரு. அந்த பொண்ணு வந்துச்சு, சாரிப்பா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதை விட்டு அவளை பிடிச்சி வச்சு மூக்கறுத்து இன்னும் அசிங்கப்படுத்தி அதெல்லாம் சொல்ல வேணான்னு பார்க்குறேன் டிவியில். நீங்களே பத்திரிக்கை இதை ராமாயணத்தை எடுத்து படித்து பார்த்துங்க. இவ்வளோ டார்ச்சர் பண்ணதுக்கப்புறம் தான் அவள் போய் சொல்கிறாள், நீ ராஜாவாக இருக்க, ராஜாவோட தங்கச்சி எனக்கே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த அரசாங்கத்தில்னா என்ன பண்ணுறது? ஒருத்தன் ரவுடி பைய மாதிரி என்ன நடுரோட்டில் வச்சு மூக்கறுத்து விட்டான். அப்போ ராஜா நடவடிக்கை எடுக்க தான் செய்வார். கரெக்டு தானே? அப்போ இப்போ இழுத்து விட்டதுலாம் இவர் இழுத்து விட்டுக்கிட்டாரு. அவங்க அப்பா என்ன சொன்னார்? காட்டுக்கு போகணும்னு சொன்னார். காட்டுக்கு போய் கம்முன்னு உட்கார வேண்டியது தானே. ராமாயணம் படித்தா ஒரு மனிதன் அடிப்படையாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும்னு எடுத்துக்கலாம்? ஒன்றும் கிடையாது. என்ன சொல்லியிருக்கா? ராஜாவாக இருந்தாலும் பார்ப்பனர்களுக்கு நல்லது செய்யணும் நீ, இல்லைனா நீ நல்லவன் கிடையாது, நல்ல ராஜாவே கிடையாது. ராஜாக்கே அதான் ரூல்னா மற்ற மனுஷனுக்கும் அதுதான் ரூல். பார்ப்பனர்களிடம் அடிமையாக இருந்ததுன்னா தான் நீ நல்ல மனிதன் அப்படிங்கிறது தான் ராமாயணத்தோட கருத்து. மொத்த ராமாயணத்தோட கருத்து வேறு எதுவும் கிடையாது. பெண்கள் ஆண்களுக்கு அடிமையாக இருக்கணும், ஆம்பளை சொன்னால் எது சொன்னாலும் கேட்டுக்கணும். ஆம்பளைங்க ராவணன் கேரக்டர் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம்ல. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. இதில் என்ன ராவணனை வச்சு ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ஹீரோவே வேஸ்ட்டுன்றப்போ அதுக்கப்புறம் வில்லனை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? அப்புறம் ஹீரோவாக ராமனை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன சார்? அது நம்ம மகாத்மா காந்தி வந்து பஜனையில் பூரா ராமரை வச்சு பாடி 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 அவர் ஃபேமஸ் ஆக்கி விட்டு போயிட்டாரு. அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றுமே கிடையாது. காந்தி வரலன்னா அங்கே பாதி பேருக்கு ராமரை பற்றி தெரியவே தெரியாது. பாஜக காரனுக்கு வெப்பன் சப்ளை பண்ணது காந்தி தான். ராமர் பகவத்கீதைன்ற வெப்பன் 2 வெப்பன் சப்ளை பண்ணிட்டு போனது காந்தி. வேற யோசிச்சுட்டேன், நீங்க வேற. பாஜக காரன் ஆர்எஸ்எஸ் காரன் வந்து அவனோட மெயின் வெப்பனா சொல்றது என்னது? எங்க புனித நூல் பகவத்கீதை, ராமர் தான் எங்க ஆதர்ச புருஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்தையும் சொல்லி கொடுத்தது காந்தி தான் சொல்லி கொடுத்தாரு. அது காந்தி சொல்லி கொடுத்ததுனால வட இந்தியாவில் அது பற்றிக்கிச்சு, தென்னிந்தியாவில் அது பற்றிக்கல. ஏன்னா தென்னிந்தியாவில் பெரியார் இருந்தார், அதனால அது பற்றிக்கல. அதுதான் விஷயம். இல்லைன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் லூசனமாக இருந்திருப்பாங்க. உண்மையிலே ராமாயணம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எங்கள் நேயர்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.